நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. மக்களவைத் தேர்தல் 5ஆம் கட்டத்திற்கான வாக்குப்பதிவு வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான பரப்புரைகள் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைந்தன. பீகார், ஒடிஷா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 8 மாநிலங்களில் உள்ள 49 மக்களவைத் தொகுதிகளில் மே 20ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. பீகார் மாநிலத்தில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் இதுவரை 19 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் 5ஆம் கட்டத்தில் 5 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறவுள்ளது. ஜார்க்கண்டின் 14 தொகுதிகளில் 4இல் தேர்தல் முடிந்துள்ளது. வரும் 20ஆம் தேதி மேலும் 3 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 4 கட்டங்களிலும் தேர்தல் நடந்த நிலையில் 5ஆம் கட்டத்தில் 13 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுவதன் மூலம் அங்கு மக்களவைத் தேர்தல் முடிவடைகிறது. ஒடிஷா மாநிலத்தில் 5ஆம் கட்டத்தில் 5 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசத்தின் 14 தொகுதிகளுக்கும் வரும் 20ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தின் 42 தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் 7 தொகுதிகளுக்கு 5ஆம் கட்டத்தில் தேர்தல் நடக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் எஞ்சிய ஒரு தொகுதிக்கும் தேர்தல் நடக்க உள்ளதால் 5ஆம் கட்டத்துடன் இங்கு மக்களவைத் தேர்தல் முடிவடைகிறது. லடாக்கின் ஒரு தொகுதிக்கும் 5ஆம் கட்டத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் ஆணையம் அளிக்கும் தகவலின்படி 5ஆம் கட்டத்தில் 695 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடும் ராய்பரேலி, மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி போட்டியிடும் அமேதி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போட்டியிடும் லக்னோ, பிரிஜ்பூஷன் மகன் கரண் பூஷன் சிங் போட்டியிடும் கைசர்கஞ்ச், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் போட்டியிடும் மும்பை வடக்கு மற்றும் தேசிய மாநாட்டுக் கட்சியின் துணைத் தலைவர் உமர் அப்துல்லா போட்டியிடும் பாரமுல்லா தொகுதிகளுக்கு இந்த 5ஆம் கட்டத்தில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.